நிறைய பேர் சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. சூரசம்ஹாரத்தன்னைக்கு மறக்காம இந்த திருப்பாகம் ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் அன்னைக்கு இந்த ரெசிபியை தான் செய்வாங்களாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முந்திரி பருப்பை நான் பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துக்கிறேன். எந்த கப்ல முந்திரி பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்ல கடலை மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ அரைச்ச முந்திரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து திரண்டு வருங்க. இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ திரும்பவும் நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இதோட பக்குவமே நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுமே நல்லா இலகி வரும். நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் டோட்டலாக 6 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நீங்கள் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணும்போது ஒட்டாமல் வருங்க. உங்களோட திருப்பாகமும் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.